இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ அக்கவுண்டிங் ஃபைனான்ஸ் எக்ஸாம் வரதுனால, மாடியூல் சியில் வந்துட்டு கொஞ்சம் மாடல் கொஷின்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. இந்த டாக்குமெண்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் போடுறேன். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒர்த்தான கொஷின்ஸ் தான். ஏன்னா நான் பார்த்த வரையிலும் இது கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது. அதனால் நான் இதை ஷேர் பண்ணுறேன் அண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் த ஆன்சர்ஸ் ஆல்சோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டேரெக்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மே நாட் பி பார்ட் ஆஃப் த பேங்க் ரிகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பேங்க் ரிகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம். பேங்க் ரிகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா, கேஷ் புக்குக்கும் பாஸ்புக்குக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை சொல்கிறதா பேங்க் ரிகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், அதில் பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேங்க் ரிகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் எது வராது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓடி அக்கௌண்ட்டில் எப்போ டெபிட் பண்ணுறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா கேஷ் புக்கில் வந்து அது என்ட்ரி பண்ண முடியாது. பாஸ்புக்கில் வந்துட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதை வந்து நம்ம கேஷ் புக்கில் சரி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக அது ரிகான்சிலேஷன் ப்ராசஸில் வரும். டிஸானர் ஆஃப் செக்கும் வந்து நம்ம கையில் கிடையாது. பணம் இல்லாமல் வெளியே போகலாம், அப்படி இல்லைனா ஃபினான்ஷியல் ரீசனாக இருக்கலாம், அதர்வைஸ் டெக்னிக்கல் ரீசனாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, கேஷ் ட்ரான் ஃப்ரம் பேங்க். ஓகே, கேஷ் ட்ரான் ஃப்ரம் பேங்க் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கேஷ் புக்கில் பாஸ்புக்கில் ரெண்டுலேயுமே வந்துட்டு என்டர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் இது வந்துட்டு நம்ம பேங்க் ரிகான்சிலேஷன் ப்ராசஸில் வராது. ஓகேங்களா? ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க ஆன்சராக. இட்டாலிசைஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே இதில் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிகான்சிலேஷன் ஆஃப் ஓவர் கேஸ்டிங் ஆன் ரெசிப்ட் சைட் ஆஃப் கேஷ் புக். கேஷ் புக்கில் ரெசிப்ட் சைடில் அதிகமாக நீங்கள் போட்டிங்கன்னா அதை வந்து எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கேஷ் புக்கில் ரெசிப்ட் அதிகமாகிடுச்சு, அப்போ என்ன பண்ணணும், ஜென்ரலி அந்த ரெசிப்டை கம்மி பண்ணணும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. தேர்ட் ஆப்ஷனில் டிக்ரீசஸ் த பேலன்ஸ் இன் த கேஷ் புக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தேர்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ட்ரூ எதுன்னு கண்டுபிடிக்கணும். பேங்க் ரிகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் பிஆர்எஸ் இஸ் அன் அக்கௌண்ட் அப்படின்றாங்க. அது வந்து ஒரு அக்கௌண்ட் கிடையாது, அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அது ஃபால்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஆர்எஸ் இஸ் ப்ரிப்பேர்டு பை த பேங்க் அப்படின்றாங்க. ஸோ அதுவும் கிடையாது. ஏன்னா பிஆர்எஸ் வந்து கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஏன்னா நம்ம வந்துட்டு மாடியூல் சி படிக்கும்போது நம்ம ஒரு கஸ்டமராக இருந்து படித்தா மட்டும்தான் படிக்க முடியும், பேங்காக இருந்து படிக்கக்கூடாது. பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தலைகீழ தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஆர்எஸ் ஷோஸ் காஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் கேஷ் புக் அண்ட் பாஸ்புக். ஓகே, அதாவது பேங்க் ரிகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தெரியும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் புக்குக்கும் பாஸ்புக்குக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான். ஏன் அப்படின்னா, இதை டேலி பண்ணுறதுக்காக தான் நம்ம கீழே வந்து ஆட் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ரெக்கார்ட் பண்ண வேண்டியதெல்லாம் வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பிஆர்எஸ் யூஸ் ஆகுது. ஃபோர்த் ஆப்ஷன் என்னென்னா, பிஆர்எஸ் ஷோஸ் ஒன்லி எக்ஸஸ் ஆஃப் கேஷ் புக் ஓவர் பாஸ்புக். இது தவறு. எப்போ வேணாலும் பாஸ்புக்கும் எக்ஸஸாக இருக்கலாம், கேஷ் புக்கும் எக்ஸஸாக இருக்கலாம். அது டிபெண்ட் ஆன் த சிச்சுவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் ஏ ட்ரேடர் என்ஜாய்ஸ் அண்ட் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி தென் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹிஸ் பாஸ்புக் வில் ஷோ டெபிட் பேலன்ஸ். ஆமாம், ஓவர் டிராஃப்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், பேங்க் ஸ்டேட்மெண்ட், பாஸ்புக்னா என்னது, ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி இருக்கும், மைனஸ் பேலன்ஸ் இருக்கும், டெபிட் பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? கரெக்டு. ஸோ அப்போ வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனே நமக்கு கரெக்டு. ஃபிஃப்த் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் டெபாசிட் பை எ கஸ்டமர் இன் த பேங்க். ஓகே, ஃபிஃப்த் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, டைரக்ட் டெபாசிட் பை எ கஸ்டமர் இன் த பேங்க். ஓகே, என்ன அது அப்படின்னா, ஷோஸ் எ ஹையர் பாஸ்புக் பேலன்ஸ் தேன் கேஷ் புக். ஓகே, ஒருத்தர் வந்துட்டு பணம் போடுறாரு இல்லையா, இப்போ வந்து கேஷ் கட்டுறாரு அப்படின்னா பாஸ்புக் என்ன ஆகும், உங்களுக்கு கிரெடிட் வரும். ஓகேங்களா? பாஸ்புக்கில் கிரெடிட் வரும். அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, கேஷ் புக்கில் ஒரு வேல்யூ இருக்கும். கேஷ் புக்கில் வந்து இப்போ 10,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பாஸ்புக்கும் 1000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுலேயும் 1000 அதுலேயும் 1000 இருக்குது. இப்போ வந்து சடனாக வந்து 100 ரூபா கட்டுறான் அப்படின்னா பாஸ்புக்கில் வந்து 1100 ஆகிடும், ஆனால் கேஷ் புக்கில் 1000 தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுது, பாஸ்புக் வந்துட்டு கேஷ் புக்கை விட அதிகமான பேலன்ஸ் காமிக்குது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஹிஸ் பாஸ்புக் ஷோஸ் எ ஹையர் பாஸ்புக் பேலன்ஸ் தேன் கேஷ் புக். கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூட்ஸ் ஒர்த் ₹2000 சோல்டு டு விஜய். விஜய்க்கு வந்து 2000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க கூட்ஸை.
அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா இதை வந்து ரெக்டிஃபை பண்ணி ஆகணும். இது எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இது எதில் வைக்கணும்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்ம வைக்கணும். ஓகேங்களா? சரி, அப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரெடிட் பர்ச்சேசஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ₹1000 ஈச் டெபிட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் பர்ச்சேசஸ் அண்ட் டெபிட் சேல்ஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 2000 ஈச் கிரெடிட் டு விஜய் அப்படின்றாங்க. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சேல்ஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ₹4000 கிரெடிட் பர்ச்சேசஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ₹4000. சரி, ஓகே. இப்போ நம்ம சிச்சுவேஷன் வருவோம். விஜய் வந்து என்னாச்சு, கூட்ஸ் ஒர்த் ஆஃப் ₹2000 சோல்டு டு விஜய். ஓகே, இப்போது விஜய்க்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, கூட்ஸுன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, தேர்டு வந்து அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குது. இந்த 3 அக்கௌண்ட்டு தான் வந்திருக்கு. ஸோ கரெக்டான என்ட்ரி என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயினுடைய அக்கௌண்ட்டில் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா அந்த கோல்டன் ரூல் ஆஃப் அக்கௌண்டிங்னு சொல்லுவாங்க. கோல்டன் ரூல் ஆஃப் அக்கௌண்டிங் படி பார்த்தீங்கன்னா விஜயோடைய அக்கௌண்ட் வந்துட்டு ₹2000 வந்துட்டு அவனுக்கு பொருள் வந்திருக்கு இல்லையா, அப்போ வந்து டெபிட் வாட் கோஸ் இன் கிரெடிட் சாரி, அப்போது உங்களுக்கு என்ன வரும்னா ஸோ கொஷின் நம்பர் 6 பார்த்தீங்க அப்படின்னா கூட்ஸ் ஒர்த் ₹2000 சோல்டு டு விஜய் வாஸ் என்டர்ட் இன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு என்னென்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னா உள்வரவற்றை பற்றவைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எதுனாலும் கிரெடிட் சைடு எழுதணும், எதுனாலும் ஸோ 6th கொஷின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்ஸ் ஒர்த் ₹2000 சோல்டு டு விஜய் வாஸ் என்டர்ட் இன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு கூட்ஸ் உள்ளே வருது அப்படின்னா அதை வந்து ஜென்ரலாக நம்ம கிரெடிட் சைடில் எழுதுவோம், வெளியே போகுது அப்படின்னா டெபிட் சைடில் எழுதுவோம். சரிங்களா? ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா ₹2000 கூட்ஸ் பர்ச்சேஸ் கிரெடிட் சைடில் எழுதிட்டு விஜயோடைய அக்கௌண்ட்டில் வந்து ₹2000 டெபிட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இது ராங் என்ட்ரி. ஆக்சுவலி ரைட் என்ட்ரி என்ன வந்திருக்குன்னா கூட்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ₹2000 பொருள் வந்து டெபிட் ஆகிருக்கணும், கிரெடிட் ஆக வேண்டியது வந்துட்டு அவனுடைய அக்கௌண்ட்டு விஜய் அக்கௌண்ட்டில் ஆயிருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னா இந்த பர்ச்சேஸ் அதாவது அவன் வந்துட்டு வாங்க வேண்டியதை தலைகீழாக பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்லேயே ₹2000 டெபிட் பண்ணி அதை 0 பண்ணணும், கூட்ஸ் அக்கௌண்ட்லேயே ₹2000 டெபிட் பண்ணி ஆகணும் பண்ண வேண்டியதை. ஸோ இது ரெண்டையும் வந்து டெபிட் பண்ணி நம்ம விஜய் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கேள்வி வந்துட்டு டேலி ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் வந்துட்டு பி இருக்குது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 7. கொஷின் நம்பர் 7ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெஷினரி ஒர்த் WDV 1000 அதாவது ரிட்டர்ன் டவுன் வேல்யூவில் ₹1000 பண்ணியிருக்காங்க, சோல்டு வந்துட்டு ₹1200 வெளியே போயிருக்கு. சரிங்களா? ரிட்டர்ன் டவுன் டிப்ரிசியேஷன் வேல்யூ யூஸ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் ரெஜிஸ்டரில் தப்பாக என்ட்ரி பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு இந்த ரெக்டிஃபிகேஷன் எப்படி போடணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மெஷினரி ஒர்த் WDV 1000 சோல்டு ஃபார் ₹1200 இஸ் என்டர் இன் சேல்ஸ் ரெஜிஸ்டர். ஓகேங்களா? அப்போது சேல்ஸ் ரெஜிஸ்டரில் இருக்கிறத வந்துட்டு எப்படி வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுவீங்க அப்படின்றாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ கொஷின் நம்பர் 7 பார்த்தீங்க அப்படின்னா மெஷினரி ஒர்த் WDV அதாவது ரிட்டர்ன் டவுன் வேல்யூவில் வந்துட்டு ₹1000 வந்துட்டு ஒரு பொருள் ஒரு மெஷின் இருக்குது, அதை வந்துட்டு ₹1200 விற்றுருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேல்ஸ் ரெஜிஸ்டரில் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ சேல்ஸ் ரெஜிஸ்டரில் என்ன விஷயம் அப்படின்னா சேல்ஸ் ரெஜிஸ்டரில் வந்துட்டு நம்ம ஒரு மெஷினை வந்துட்டு விற்கும் போது எழுதக்கூடாது, ஒரு ஆப்ரேட்டிங் மெஷினை. ஏன் அப்படின்னா அது வந்து மெஷினரி அக்கௌண்ட்டில் தான் எழுதணும். சரிங்களா? இது வந்து ஒரு பேசிக்கு, இது நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து நம்ம கூட்ஸ் மாதிரி எடுத்துக்கக்கூடாது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ₹1200 எங்கே கிரெடிட் கொடுத்துருக்குன்னா சேல்ஸ் ரெஜிஸ்டரில் கொடுக்காம மெஷின் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு இது ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்ன வரும்னு கேட்குறாங்க. என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி பாருங்கள். சேல்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ₹1200 தப்பாக கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நம்ம டெபிட் பண்ணுறோம். அதை டெபிட் பண்ணி எங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷினரி அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண வேண்டிய அக்கௌண்ட்டில் ₹1000 பண்ணுறாங்க. P&L ஏன்னா ப்ராஃபிட் ₹200 வந்திருக்கு, அதனால் ₹200 பண்ணுறாங்க. ஸோ என்றைக்குமே யூஸ் பண்ண அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண மெஷினை வந்துட்டு நம்ம விற்கிறோம் அப்படின்னா P&Lல வந்துட்டு நம்ம எவ்வளோ லாஸ் காமிக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8. சேல்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் அமௌண்ட் ₹1000 ஃப்ரம் விஜய் வாஸ் ராங்லி என்டர்ட் இன் பர்ச்சேஸ் புக். ஓகே. சேல்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் அமௌண்ட் ₹1000 அதாவது சேல்ஸ் ரிட்டர்ன் வந்துட்டு அதாவது ஒரு பொருள் வந்து நம்ம விற்கிறோன்னு வைங்களேன்,
அதை வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொருள் வந்துட்டு கஸ்டமருக்கு வேணாம் அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்துட்டு கொண்டு வந்து நம்மக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிவிடுவான். அதை தான் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பர்ச்சேசஸ் புக்கில் எழுதிடுறாங்க. ஸோ ஆக்சுவலி அது பர்ச்சேசஸ் புக்கில் எழுதக்கூடாது. அது வந்து நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் புக்குன்னு ஒன்று இருக்குது சரிங்களா, அதில் தான் எழுதணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ட்ரி எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்னில், ஏன்னா சேல்ஸ் ரிட்டர்னா என்னது, பொருள் வந்து உள்ளே வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டெபிட் பண்ணணும். உள்வரவற்றை பெற்றவைன்னு சொல்லுவாங்க. ஸோ டெபிட் பண்ணணும் சேல்ஸ் ரிட்டர்னை. எங்கே கிரெடிட் பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேசஸில் கிரெடிட் பண்ணணும். ஏன் பர்ச்சேசஸ் கிரெடிட் பண்ணால் நம்ம வந்துட்டு ஒருத்தர் அந்த கஸ்டமராக நம்ம ஒரு கம்பெனியாக நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஒரு இடத்துல இருந்து வாங்கியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ கொஷின் நம்பர் 8 பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் அமௌண்ட் ₹1000 ஃப்ரம் விஜய் வாஸ் ராங்லி என்டர்ட் இன் பர்ச்சேஸ் புக். அதாவது என்னென்னா விஜய்ன்றவர் வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு பொருள் வாங்கியிருக்காரு, அதை பிடிக்காமல் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு சரிங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம் அது அப்படின்னா விஜய் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணி இவன் அக்கௌண்ட்டில் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ₹1000 காமிக்குது, ஆனால் அது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடாது சரிங்களா. அது எந்த அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் இருக்க ₹1000 டெபிட் பண்ணி சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஸோ கொஷின் நம்பர் 8 பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் அமௌண்ட் ₹1000 வாஸ் ஃப்ரம் விஜய் வாஸ் ராங்லி என்டர்ட் இன் பர்ச்சேஸ் புக். ஓகே, அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விஜய் அப்படின்றவர் வந்துட்டு பொருள் வாங்கியிருக்காரு, ₹1000 வந்து ₹1000 பொருளை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரலாக விஜயோடைய அக்கௌண்ட் வந்து டெபிட்டில் இருக்குன்னு வைங்க, ஆக்சுவலி டெபிட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கிரெடிட் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டில் இருக்கும், அவர் சேல்ஸ் அந்த டிரான்சாக்ஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னா ₹1000 பொருளை வந்து திருப்பி கொடுக்குறாரு இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா விஜயினுடைய அக்கௌண்ட்டில் வந்துட்டு ₹1000 கிரெடிட் ஆகும். ஓகேங்களா. சரி, அப்போது சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேசஸ் புக்கில் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1000 வந்துட்டு உங்களுக்கு டெபிட் ஆகும். ஓகேங்களா. இவன்ட்ட இருக்க ₹1000 பொருள் வந்து உள்ளே வருது அப்படின்னா கிரெடிட்டில் வருது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ் புக்கு, அதில் வந்துட்டு ₹1000 வந்துட்டு நமக்கு கிரெடிட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த என்ட்ரி வந்து ராங் என்ட்ரி சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்துட்டு ₹1000 வந்துட்டு நமக்கு டெபிட்டில் இருக்கிறத நம்ம நில் பண்ணி ஆகணும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது எந்த இடத்துல போக வேண்டிய என்ட்ரி, சேல்ஸ் ரிட்டர்ன் என்ட்ரி அது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா சேல்ஸ் ரிட்டர்னில் வந்துட்டு ₹1000 டெபிட் பண்ணி பர்ச்சேசஸில் வந்துட்டு நம்ம கிரெடிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு ரெக்டிஃபை ஆகிடும் சரிங்களா. ஸோ பிஆர்எஸ் வந்து டைரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் பிஆர்எஸில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸ் பாருங்கள். சம்ஸ் சால்வ் பண்ண தான் உங்களுக்கு பிஆர்எஸ் வரும். ஏன்னா பிஆர்எஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 2 மார்க் கேள்வியில் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 9. கொஷின் நம்பர் 9ல் என்ன இருக்குன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் நாட் அஃபெக்ட் ட்ரையல் பேலன்ஸ். இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. ஏன் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸில் எதுலாம் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு பொருளை விற்கிறீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்துட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலை அப்படின்னா அது வந்துட்டு அஃபெக்ட் ஆகாது. அதுதான் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே. ஸோ ஒரு பொருளை வந்து நீங்கள் கிரெடிட்டில் விற்கிறீங்க ஆனால் அதை நீங்கள் ரெக்கார்டும் பண்ணல, அப்போ வந்து அது அஃபெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற 3 ஆப்ஷனையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஓவர் ஸ்டேட்டிங் ஆஃப் சேல்ஸ் ரெஜிஸ்டர் கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகும், ஏன்னா நம்ம வாங்குறது விற்கிறத நம்ம ட்ரையல் பேலன்ஸில் டேலி பண்ணியே தீரணும். ரெண்ட் அக்கௌண்ட் கிரெடிட்டட் இன்ஸ்டெட் ஆஃப் டெபிட், கண்டிப்பாக கிரெடிட் டெபிட் ப்ராப்ளம் வந்ததுன்னா ட்ரையல் பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகும். சேலரி டெபிட்டட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் half ஆஃப் தி அமௌண்ட்டு, ஸோ அதுவும் நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னா கிரெடிட்டில் விற்கிறத வந்துட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அது ட்ரையல் பேலன்ஸில் எஃபெக்ட் ஆகாது, ஆனால் டோட்டல் பேலன்ஸ் ஷீட்டில் அது எஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா. சரி, கொஷின் நம்பர் 10 வந்துட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இஸ் நாட் யூஸ்டு இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ். ஓகே, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எப்போ யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு கேட்குறாங்க. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம், ஆனால் ட்ரையல் பேலன்ஸ் முன்னாடி ஸ்டெப் வரலும் நம்ம வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகவே மாட்டோம். ஓகேங்களா, இது நல்ல பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரையல் பேலன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரலும் நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை கண்டுக்க மாட்டோம். ட்ரையல் பேலன்ஸ் ஜென்ரேட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு என்ன ஏது அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ, என்னது அப்படின்னு பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் என்ஷூர்ஸ் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி அப்படின்றாங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி.
அரித்மெட்டிக்கல் அக்யூரசிக்காக தான் ட்ரையல் பேலன்ஸ் நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸ் எரர்ஸ் ஆர் நாட் லொக்கேட்டட் தென் த டிஃபரன்ஸ் இஸ் சென்ட் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். கரெக்டு. ட்ரையல் பேலன்ஸில் வந்துட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு எரர் இருக்குன்னா டக்குன்னு சஸ்பென்ஸில் கொண்டு போய் கிரெடிட்டோ டெபிட்டோ பண்ணி டேலி பண்ணிடுறோம். ஆமாம், ட்ரையல் பேலன்ஸ் இஸ் பேஸ் ஃபார் ஃபைனல் அக்கௌண்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ட்ரையல் பேலன்ஸ் மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதனால் ஃபைனல் அக்கௌண்ட் கரெக்டாக வரணும் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு நீட்டாக இருக்கணும். ஸோ அதனால் இது எல்லாமே ட்ரூ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ அப்படின்னு போட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆல்வேஸ் ஹாவ் கிரெடிட் பேலன்ஸ். ஓகே. கொஷின் நம்பர் 12 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினல் அக்கௌண்ட் ஆல்வேஸ் ஹேவ் கிரெடிட் பேலன்ஸ் கிடையாது, டெபிட் பேலன்ஸில் இருக்கும். ரியல் அக்கௌண்ட்ஸ் ஆல்வேஸ் ஹேவ் டெபிட் பேலன்ஸ். எக்ஸாக்ட்லி, ரியல் அக்கௌண்ட்ஸ் எப்போவுமே டெபிட் பேலன்ஸில் தான் இருக்கும், கிரெடிட் பேலன்ஸில் வரவே வராது. டெபிட் பேலன்ஸ் இன் லெஜர் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட் பேலன்ஸ் இன் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இது வந்து தப்பு. ஏன்னா நம்ம லெஜர் அக்கௌண்ட்டும் வந்துட்டு டெபிட் பேலன்ஸில் என்ன இருக்குங்கிறது வந்து அப்படியே ட்ரையல் பேலன்ஸில் வராது, ஏன்னா டிஃப்ரென்ஸ் வரும், அதை தான் நம்ம டேலி பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா P&L அக்கௌண்ட் அப்பியர்ஸ் இன் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ அப்படியும் கிடையாது. P&L அக்கௌண்ட் வந்துட்டு ட்ரையல் பேலன்ஸில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. P&L அப்ளை உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஃபைனல் அக்கௌண்ட்டில் உள்ள வரும். ஸோ அதனால் அதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பி ஆப்ஷன் தான். 13வது கேள்வி பாருங்கள். ஃப்ரைட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் மூவிங் நியூ மெஷினரி டு ஃபேக்ட்ரிஸ். அது எதில் போடுவாங்க அப்படின்னா ரெவன்யூவா கேபிட்டலாக டிஃபர்ட் பேமெண்ட்டான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வரும். ஏன் அப்படின்னா ஒரு மெஷினை வாங்கி அதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுற வரையிலும் என்னென்ன செலவெல்லாம் வருதோ அது எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் தான் நம்ம கணக்கு வைக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிங் பார்ட் ஆஃப் மெஷினரி இஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான், கரெக்டு. டெய்லி வேஜஸ் பெய்டு ஃபார் எரெக்ஷன் ஆர் இன்ஸ்டாலிங் ஆஃப் மெஷினரிஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இதுவும் கரெக்டு. அண்டர் ரைட்டிங் கமிஷன் ஃபார் இஷ்யூ ஆஃப் ஷேர் இஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இல்லை இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அண்டர் ரைட்டிங் கமிஷன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் சேல்ஸ் ஆஃப் மெஷினரி ஓவர்ஸ் இட்ஸ் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ பட் லெஸ் தேன் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ட்ரீட்டட் அஸ் ரெவன்யூ ரெசிப்ட். கரெக்டு தான் இதுவும். எக்ஸஸ் ஆஃப் சேல்ஸ் ஆஃப் ப்ரைஸ், அதாவது ரிட்டர்ன் டவுன் வேல்யூவில் வந்துட்டு இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி பார்த்துருப்போம் இல்லையா, 1200 வந்துட்டு டெபிட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதான் இந்த கேள்வி பார்த்தோம் இல்லையா. இதில் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் இதில் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ 1000 வேல்யூ இருக்க மிஷினை 1200 விற்றுருக்கோம். ஸோ அப்போ வந்து ப்ராஃபிட் நம்ம காட்டுறதுனால அந்த ப்ராஃபிட்டை தனியாக நம்ம எடுத்து வைக்கணும். ஓகேங்களா. ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ட்ரூ தான். கொஷின் நம்பர் 14 ட்ரூ தான். அப்போது நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, ஃபால்ஸ் ஆப்ஷன் எதுன்ட்டு. ஃபால்ஸ் ஆப்ஷன் வந்து சி மட்டும்தான் ஃபால்ஸ் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் டிஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிஃபர்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ஓகே. ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ஃபார் செட்டிங் அப் ஆஃப் எ கம்பெனி, இல்லை இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் அமௌண்ட் ரேஸ்டு டு ரைட் இஷ்யூ, இது வந்துட்டு ரெவென்யூவில் வரும். ஓகே, ரைட்ஸ் இஷ்யூ பண்ணி இன் ஃபியூச்சரில் வந்துட்டு நம்ம பணம் ஜென்ரேட் பண்ணுறது. மூணாவது வந்துட்டு ஹியூஜ் சேல்ஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இன் லான்ச் ஆஃப் நியூ ப்ராடக்ட், இது வந்துட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு. காஸ்ட் ஆஃப் ப்ரிப்பேரிங் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, இதுவும் கேபிட்டலில் தான் வரும். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு மேட்ச் த காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இது எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட் ஃபார் ப்ரிமைசஸ், ஒரு லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், பெரிய செலவு. பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி ஃபார் சேல், பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி சேல்ஸ்னால் சேல்ஸ் பண்ணுறதுக்காக மெஷினரி நீங்கள் வாங்குனீங்கன்னா அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரு. ஒர்க் பண்ணுறதுக்காக மெஷினரி வாங்குனீங்கன்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லீகல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் ரைட்ஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேர். ஸோ லீகல் எக்ஸ்பென்சஸ்னால டிஃபர்டு பேமெண்ட்டு தான். எக்ஸஸ் ஆஃப் சேல் ப்ரைஸ் ஆஃப் அசட் ஓவர், இது வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறது. ப்ராஃபிட் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெவன்யூ ரெசிப்ட். ஓகேங்களா, ப்ராஃபிட்டில் விற்றா. எக்ஸஸ் ஆஃப் சேல் ப்ரைஸ் ஆஃப் அசட் ஓவர் காஸ்ட் ப்ரைஸ், அது வந்துட்டு கேபிட்டல் ரெசிப்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஷின் நம்பர் 17 பாருங்கள். ஃபார் அன் எக்ஸ்பென்ஸ் டு பி கிளாசிஃபைட் ஆஸ் ரெவன்யூ ஆர் கேபிட்டல் இட் டிபெண்ட்ஸ் ஆன் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், கரெக்டு.
டியூரேஷன் கரெக்டு, எஃபெக்ட் ஆஃப் ரெவன்யூ ஏர்னிங் கெப்பாசிட்டி கரெக்டு, மூணுமே வரும். ஆப்ஷன் டி வரும். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான கொஷின், இது அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இது வந்து ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இது சம்லேயும் யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டெஃபினிஷனும் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 19. இன் LIFO மெத்தட் ஆஃப் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன், issue of stock to production is at latest price, closing stock is at latest price, both A and B, neither A and B சொல்லியிருக்காங்க. LIFO அப்படின்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டு. ஓகே, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் இன்வென்ட்ரி மெத்தடில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், இஷ்யூ ஆஃப் ஸ்டாக் டு ப்ரொடக்ஷன், அதாவது லேட்டஸ்ட் ப்ரைஸில். ஏன்னா கடைசியாக எதை வாங்கினாங்களோ அதை தான் ஃபஸ்ட்டு வெளியே அனுப்ப போகிறாங்க. அதுதான் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டுன்னு சொல்கிறது. ஸோ அப்போ வந்துட்டு அன்னைக்கு காலையில் ப்ரொடக்ஷனுக்கு போக வேண்டிய அமௌண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு தேதியில் என்ன ரேட் இருக்கோ அதுதான் இருக்கும். பழைய தேதியில் இருக்க ரேட்டில் கொடுக்க மாட்டான். புரியுதுங்களா? கிட்டத்தட்ட கோல்டு மெத்தடு தான் இது. லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ன்றது தங்க விலை எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள். அன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு அவன் விற்றுட்டு போயிடுவான். அதுதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் சிஸ்டம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லியஸ்ட் ப்ரைஸு. இதே வந்துட்டு ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்குற காசு வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் வாங்கினாங்களோ அந்த ப்ரைஸில் கொடுக்குறது தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டுன்பாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ நான் இந்த வீடியோவில் இது முன்னாடியே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் டிசைரபிள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எது வந்து கரெக்டானதுன்னு கேட்குறாங்க. ப்ரைஸிங் இஷ்யூ ஆஃப் கூட்ஸ் டு மேட்ச் கரண்ட் மெட்டீரியல் காஸ்ட். கரெக்டு தான் இது. ப்ரைஸிங் இஷ்யூ ஆஃப் கூட்ஸ் டு மேட்ச் கரண்ட் மெட்டீரியல் காஸ்ட். அன்றைக்கி தேதியில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரைஸிங் மெட்டீரியல் கொடுக்கணும் அப்படின்றாங்க. இது கரெக்டு தான். ஓவர் ஸ்டேட்டிங் ப்ராஃபிட் தவறான விஷயம், அண்டர் ஸ்டேட்டிங் ப்ராஃபிட் தவறான விஷயம். இது ரெண்டுமே நம்ம பண்ணக்கூடாது அக்கௌண்ட்ஸில். இது தப்பு. அக்கௌண்டிங் எத்திக்ஸ்க்கு இது தப்பு. நன் ஆஃப் தி அபவ் இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர். ஓகே, ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ப்ரிஃபர்டு. எது வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. LIFOவா, FIFOவா, இல்லை வந்துட்டு WACMா, இல்லை எல்லாமேவான்னு கேட்குறாங்க. ஸோ ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இதனுடைய எக்ஸ்டென்ஷன் வீடியோ வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டோட்டலாக மெக்மில்லன் புக்கில் வந்துட்டு 3 சப்ஜெக்ட் இருக்கும். 3 சப்ஜெக்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு க்ளீன் அண்ட் கிளியராக மெக்மில்லன் புக்கை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின் பேப்பர் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஏன் அந்த ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் மட்டும்தான் இருக்கும். மேக்ஸிமம் இங்கிலீஷில் இருக்காது. அதனால் அதர் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இது அதிகமாக யூஸ் இருக்காது. ஆஃப்டர் தட் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறேன். அதில் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். பை பாய்.